அனைவருக்கும் இனிய வணக்கம். மோசஸ் உளவியல் ஜோதிடர், எல்பி அஸ்ட்ராலஜர், வாஸ்து கன்சல்டன்ட், சென்னையிலிருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி, குரு பகவான் பார்த்தீங்கன்னா ரிஷப ராசியிலேருந்து 14ஆம் தேதி மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசி பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான நன்மைகளை பெற போகிறீங்க, இல்லை என்ன மாதிரி நன்மைகளை பெறத்துக்கு நம்ம தயாராகணும், இல்லை நமக்கு வரக்கூடிய அந்த குரு பகவானோட தாக்கத்தால் ஏற்படக்கூடிய விஷயத்தை எப்படி நம்ம கடந்து செல்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா, குரு பகவானை பற்றி நம்ம ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சால் தான் இந்த குரு பெயர்ச்சியின் மூலம் நமக்கு வரக்கூடிய நன்மைகளை மேன்மைப்படுத்திக்க முடியும். ஏன்னா குரு என்னும் போது பார்த்திங்கன்னா ஆன்மீகம்னு சொல்லுவோம். அப்போ நம்ம ஆன்மீகம் சிறப்பாக இருக்கணும்னா குருனாவே நல்லா புரிஞ்சுக்குங்க. நம்ம ஒரு உருவம், அதாவது உருக்கு ஒரு ஆயுதம் வேணும். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா மந்திர உச்சாரணம் பண்ணுவாங்க, உருன்னு சொல்லுவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆயுதம் என்பது வேணும். அதாவது ஒரு உருவத்தை செதுக்குவதற்கு ஒரு ஆயுதம் வேணும். அதுக்கு பேர் தான் குரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இக்கு ப்ளஸ் ஊ போட்டிங்கன்னா கூ வரும். ஸோ அப்போ ஒரு ஆயுத எழுத்து சேரும் போது தான் அந்த உருவத்தை முழுமையாக்க முடியும். அதுக்கு தான் பார்த்திங்கன்னா குருவை வந்து நம்ம ஆன்மீகம் சொல்கிறோம். மேலும் என்னென்னாக்கா, அந்த ஆன்மீகம் அப்படின்னா மட்டும் போதுமா, நம்ம உடம்பை இயக்கத்துக்கு வந்து பிராணசக்தி ரொம்ப முக்கியம். அதனால தான் பார்த்திங்கன்னா அரச மரத்தை வந்து குரு பகவானுடைய அந்த மரங்களில் சொல்லுவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம், ஒரு இனிப்பான விஷயங்கள், நம்ம ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அப்படியே ஒரு இனிப்பு, ஒரு மகிழ்ச்சி அப்படின்னும் போது ஒரு ஆன்மீகத்தில் நமக்கு எப்படி ஒரு மகிழ்ச்சி பூரிப்படையுது இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அதனால தான் இனிப்பு சுவையே வந்து குரு பகவானுடைய சுவையாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், இதுக்கு வந்து என்னென்னாக்கா யானையை தான் சொல்லுவாங்க குரு பகவானை. யானை, குதிரை சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கு வந்து ஹைலி பிராணசக்தி. பார்த்திங்கன்னா யானை எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். எப்போதும் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ஆட்டிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி குருவை வந்து ஹார்ஸ் பவர், உங்களுக்கு குருவோட தன்மைகள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா யூ மே கெட் அந்த ஹார்ஸ் பவர் வந்து அப்படி இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹைப்பர் ஆக்டிவ் இருக்கிறவங்க எல்லாமே குருவோட தன்மை அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நினச்சிக்கலாம். ஏன்னா குரு நல்லா இருந்தால் தான் நம்மளோட இயக்கம் நல்லா இருக்கும். உடம்பில் உள்ள இயக்கங்கள், அந்த கால் முட்டி ஜவ்வுலாம் சொல்லுவாங்க, கொழுப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதே குரு கொஞ்சம் அதிகமானாலும் பிரச்சனைகளும் வரும். ஸோ அதனால் இந்த பிரச்சனை எப்படி வருது, இதை எப்படி எதிர்கொள்வது, இப்படி இருந்தால் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இந்த குரு பகவான் குரு பெயர்ச்சியில் பார்த்திங்கன்னா, அதாவது குரு பகவான் உங்களுடைய எந்த பாவகத்தில் இருக்காரோ அதன் அடிப்படையில் தான் அதோட நன்மைகள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் தான் ஆன்மீகம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா, ஆன்மீக நாட்டம் என்பது எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும். 3ஆம் இடம் வந்து கம்யூனிகேஷன். அப்போ என்னென்னாக்கா, இந்த பிரபஞ்சத்தில் பார்த்திங்கன்னா ஆன்மீகத்தை பற்றின செய்திகள் வந்து அதிகமாக பரவும். ஆன்மீகத்தும் நிறைய பேசப்படும். எல்லாருக்கிட்டையும் அந்த ஆன்மீக உணர்வு என்பது தூண்டப்படும். அதே போல் என்னென்னாக்கா, அவரோட பார்வை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க 7ஆம் இடத்தை பார்க்குது, மேலும் பாக்கியத்தை பார்க்குது, மேலும் லாபஸ்தானத்தை பார்க்குது காலபுருஷ தத்துவத்திற்கு. ஸோ அப்போ என்னென்னாக்கா, உங்களுடைய இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா, அந்த உறவுகள் என்பது நல்ல ஒரு உறவுகள் என்பது எல்லாருக்கிட்டையும் ஏற்படும். அதாவது என்ன, கணவன் மனைவி உறவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா பாக்கியங்கள், ஏன்னா இந்த காலகட்டத்தில் எல்லாருமே எல்லா பாக்கியத்தையும் பெற போகிறாங்க. ஸோ இந்த குரு பகவான் என்னென்னாக்கா, அனைவருக்கும் அனைத்து பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை வளர்க்க. அதே மாதிரி என்னென்னா, லாபம் மன மகிழ்ச்சி என்ற 11ஆம் இட காலபுருஷ தத்துவத்துக்கு பார்க்குறோம். அப்போ என்ன ஆகும்னா, எல்லாருக்கிட்டையும் மன மகிழ்ச்சி என்பது பெருகும். அவங்க செய்யக்கூடிய செயல்களில் லாபம் வந்து அதிகரிக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குரு பகவான் கொடுக்க தயாராக இருக்கிறார். அப்போது அவர் தயாராக இருக்கிறாரு. இதை பெறுறதுக்கு நாம் அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கணும் இல்லையா? ஏன்னா நம்ம அதுக்கான குவாலிஃபிகேஷனை வளர்த்துக்கும் போது தான், அதுக்கான ஆற்றலை நமக்குள்ளே வளர்த்துக்கும் போது தான் குரு பகவானுடைய கொடுக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும் நம்மளால் அனுபவிக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்கும் கடவுளும் கொடுக்க தயாராக, நம்மளை வந்து பெறத்துக்கான தகுதி நம்மக்கிட்ட குறைவாக இருக்குது. அதைத்தான் நம்ம இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு சொல்கிறோம். பரிகாரங்கள் வழியாக, ஏன்னா நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இல்லாததை சேர்த்து கொள்வது பேர் தான் பரிகாரம். அப்போது இல்லாத ஒரு விஷயத்தை நமக்குள்ளே ஏற்படுத்திக்கும் போது அந்த குரு பகவானுடைய அனைத்து நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் பெருகும், வாழ்க்கையை சிறப்பாக வச்சுக்க முடியும். மேலும் என்னென்னாக்கா, இந்த காலகட்டத்தில் என்னென்னா குழந்தை பேர் என்பது சிறப்பாக ஒரு விஷயம் இருக்கும். ஏன்னா குழந்தை பேருக்கு வந்து நிறைய பேர் வந்து இருப்பாங்க. ஏன்னா இந்த வீரியஸ்தானம் என்னுடைய 3ஆம் இடத்துல தான் குரு பகவான் வர்றார். அப்போ என்னென்னாக்கா, வீரியம் என்பது எல்லாருக்கிட்டையும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடல் வாக பொறுத்து அதே சில பேருக்கு வீரிய குறைபாடும் வரக்கூடிய விஷயம் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தைரியம் என்பது குறையும். அப்போ தைரியம் குறையும் போது அந்த இடத்துல ஆன்மீகத்தை நம்ம சேர்க்கும் போது நம்மளுடைய தைரியம் என்பது பேலன்ஸ் ஆகும். அப்போ வாழ்க்கையில் நம்மளால்
எல்லா நன்மைகளையும் சிறப்புகளையும் இந்த குரு பயிற்சியில் நம்மளால் பெற முடியும். அதனால் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு இந்த குரு பகவான் என்னென்ன நன்மைகளை வழங்க போகிறாரு அப்படின்ற பிரகாரமாக மிதுன ராசி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுருஷ தத்துவத்துக்கு 3ஆம் இடம். ஸோ அப்போ மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார். ஜென்மகுருன்னு சொல்லுவாங்க. ஜென்மகுருன்னா உடனே நிறைய வீடியோவில் பார்த்துருக்கோம், வனவாசம் ஜென்மகுரு, ராமரே வனவாசம் போனார்லாம் சொல்லுவாங்க. ஆக்சுவலி ராமர் வனவாசம் போகும்போது கூட ஒய்ஃபை தான் கூப்பிட்டு போகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஊர் விட்டு ஊர் மாறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா குரு பகவானுடைய தன்மைகள் என்னென்னாக்கா, கொஞ்சம் வேலை சார்ந்த, அதாவது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் அதிகமாகும். ஏற்கனவே கர்மாதிபதியான சனி பகவான் கர்மஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அப்போ என்னென்னாக்கா அங்கேயே உங்களுக்கு பழைய பெண்டிங் வேலையெல்லாம் கொடுப்பார். ஸோ இந்த காலகட்டத்தில் குரு பகவான் ஜென்மத்தை சந்திருக்கும் போது உங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். இது எப்படி சமாளிக்க போகிறீங்கன்ற விஷயத்தை தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சிறப்பான குரு பயிற்சி நம்ம சொல்லிட முடியும். ஏன்னு வச்சுக்கோங்களேன், வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தம் என்பது ஏற்படும். ஸோ மேலும் குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்குது அப்படின்னா உடனே என்னென்ன ஜென்ம மற்ற விஷயங்கள்லாம் நடக்காதாலாம் கிடையாது. கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணம் என்பது வரன் வீட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போ மிதுன ராசிக்காரன் வீட்டில் இருந்தீங்கன்னா போதும், உங்களை தேடி ஜாதகம் என்பது வரும். உங்களை தேடி வரன் வீட்டை தேடி வரன் வருங்க. வீட்டை தேடி வரன் என்பது வரும் இந்த காலகட்டத்தில். வீட்டை தேடி அதே போல் குழந்தை பேருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நார்மல் டெலிவரியே ஆகும். இந்த காலம் நீங்கள் ஐஎஃப்லாம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது இந்த காலத்தில். ஏன்னா குருவோட பார்வை 5இல் விழுவதால் குழந்தை பாக்கியம் என்பது இயற்கையாகவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் நம்ம சொல்ல முடியும். அதே போல் பாக்கியஸ்தானத்துக்குள்ள குரு பகவான் பார்க்கறதுனால, அதனால் உங்களுடைய குருவோடைய சில பேர் எனக்கு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஆன்மீக தீட்சை வாங்கிறது, குருவோட உபதேசம் வர்றது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதையெல்லாம் கிடைக்கும் போது உங்களுடைய அந்த அழுத்தம் என்பது குறையும். வேலையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது ஏற்படும். அந்த அழுத்தத்தை போக்குவதற்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா, அகத்திக்கீரை, குறிப்பாக அகத்திக்கீரையை இந்த பசுமாட்டுக்கு சிவாலயங்கள் இருக்கக்கூடிய எந்த கோயிலில் இருக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரையை கொடுத்தீங்க என்றால் இந்த அழுத்தம் ஓரளவுக்கு உங்களுக்கு குறையும் நம்ம சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு செரிமானம் சார்ந்த விஷயத்தில் மிதுன ராசிக்காரர் கொஞ்சம் எச்சரிக்கை. ஏன்னா உங்களை வேலை அழுத்தத்தினால உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், உங்கள் தூக்கம் இந்த சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் வரும். இதனால் உங்களுக்கு செரிமான கோளாறு என்பது வரும். அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் வருவதால் சிறிய பொருளாதார கடன் என்பது ஏற்படும். நீங்கள் ஒழுங்காக கரெக்ட் டைமுக்கு நீங்கள் சாப்பிட்டு உங்களோட உணவு பழக்கங்கள் தான் கடன் என்பது ஏற்படாது. நீங்கள் சாப்பிடலை அப்படின்னா கடன் என்பது இந்த காலகட்டத்தில் சிறிய ஒரு கடன் என்பது ஏற்படும். ஸோ அதனால் கடனை குறைக்கிறது நீங்கள் சரியான உணவு பழக்கத்தை வச்சுக்கோங்க. வரன் என்பது தேடி. அதே போல் என்னென்னு பார்த்தீங்களா, வருமானம், கையில் இருக்க வருமானம் ஏதோ ஒரு செலவுக்கு விரயமாயிடும். ஏதோ ஒன்று நீங்கள் ஒரு சேவிங்ஸ்னு ஒன்று வச்சுருப்பீங்க, அதை என்ன பண்ணுவாங்க, இல்லை இந்த கோயிலுக்கு திருப்பணி பண்ணுறோம் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இந்த மாதிரியான ஆன்மீகம் சார்ந்த திருப்பணிகளுக்காக விரயங்கள் செய்வது இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த விரயங்களை நீங்கள் சுப விரயமாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லை என்றால் நீங்களே போய் ஒரு தங்கத்தை வாங்கி வச்சுட்டிங்கன்னா இந்த சுப விரயமாக மாறிடும். ஸோ இந்த காலகட்டம் வருமானம் என்பது விரயமாகவும் அதை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது உங்களுடைய விஷயம். அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் எப்போதும் என்னென்னா மிதுன ராசிக்காரர்களை பற்றின மிகுந்த நிறைய ஆசைகளோடவே இருப்பாங்க. ஆனால் அந்த ஆசைகள் எதுவுமே இவங்களுக்கு ஒரு பற்றற்ற ஆசையாக தான் இருக்கும். இப்போ ஆசைப்படுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆசை மாறிடும். கொஞ்ச நாளைக்கு ஒரு ஆசை, இப்படி எல்லாமே என்னென்னாக்கா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ மேலும் என்னென்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னா அம்மா வழியில், அம்மாவுடைய விஷயத்தில், அம்மா சார்ந்த விஷயத்தில் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரருக்கு மிகுந்த ஒரு ஆதாயம் என்பது உண்டு. ஸோ அம்மாவுடைய விஷயத்தில், அம்மாவுடைய பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரர்கள் நிறைய பேர் வீடு வாடகை விட்டு அதன் மூலமாக வருமானத்தை பெறுவாங்க. வீட்டு வாடகை இல்லை வண்டி வாடகை இந்த மாதிரியான பொருட்களை வாடகை விட்டு வருமானங்களை ஈட்டக்கூடிய விஷயம். ஸோ அப்போ நீங்கள் உங்கள் வருமானத்தை பெருக்கணுன்னா வாடகை வீடு இந்த மாதிரியான, அப்போ வீடு வாடகை விடணுன்னா வீடு வேணும் இல்லையா? அப்போ இந்த காலத்தில் வீடு அமையுமானா கண்டிப்பாக வீடு அமையும் நம்ம சொல்ல முடியாது. வீடோ இல்லை வீடு கட்டக்கூடிய பணிகள் என்பது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நடக்கும். வீடு இல்லை சொத்து வாகனம் சேர்க்கை என்பது
மிதுன ராசிக்காரருக்கு. அது இருந்தால் தான் வாடகை விட்டு நம்ம இது பண்ண முடியும். ஸோ அதே போல் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது என்னென்னாக்கா உங்களுடைய அடிவயிறு சார்ந்த அந்த ஜீரண குறைபாடு சார்ந்த விஷயத்தில் இருக்கும். ஸோ உங்களுடைய மனதை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கிறது. ஏன்னா மனம் என்பது அப்படியே இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தில் அப்படியே கொஞ்சம் ஆன்மீக நாட்டம் அதிகமாகும் போது பற்றற்ற நிலைக்கு போவதற்கான வாய்ப்புகள். சில பேர் என்னென்னாக்கா நான் ஆன்மீகத்தில் அப்படியே போய் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் சேர்ந்துடுறேன் அப்படி தான் அப்படின்ற போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ இல்லறம் என்பது தான் நல்லறம். ஸோ அதுக்கப்புறம் இல்லறத்துலலாம் உங்களால் ஆன்மீகத்தையே அடைய முடியும் என்பதுதான் நம்மளோட வள்ளுவ பெருமான்லாம் சொல்லியிருக்காரு. பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தாதான் இறைவனடி சேராதான்னு சொல்லிட்டு வள்ளுவ பெருமானே சொல்லியிருக்கு. அப்போ பிறவி பெருங்கடல் என்பது என்னென்னாக்க நீங்கள் உங்களுடைய இல்லறத்தை எந்த அளவுக்கு சிறப்பாக வச்சுக்கிறீங்களோ அப்போது தான் உங்களால் அந்த இறைவன் எனக்கூடிய அந்த ஆன்மீக அரணை அடைய முடியும் என்பது வள்ளுவர் பெருமான் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய அந்த இல்லறம் என்பது தான் மிகப்பெரிய ஆன்மீகம். அதில் உங்களுடைய நாட்டத்தை இறைவனை கும்பிடுங்க. ஸோ அது உங்களுக்கு நல்ல விஷயத்துக்கு. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய மிதுன ராசிகள் அந்த குரு பற்று என்பது ஏற்படும். குருவை வந்து என்ன சொல்லுவாங்க, உங்கள் குலதெய்வத்தையே நீங்கள் உங்கள் குருவாக இந்த காலகட்டத்தில் வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அனைத்து நன்மைகளையும் உங்களால் பெற முடியும் நாம் சொல்கிறோம். ஸோ உங்களோட குலதெய்வத்தையே உங்களுக்கு குருவாக எடுத்து இல்லை ரோல் மாடலாக எடுத்து பண்ணுங்க. இல்லை நிறைய பேர் என்னன்னாக்கா இந்த காலகட்டத்தில் அப்பாவே ரோல் மாடலாக எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்பா தான் என்னுடைய ரோல் மாடல், எப்போதும் அப்பா தான் நம்மளோட ரோல் மாடலாக இருப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அந்த ஒரு உணர்வு என்பது உந்துதல் என்பது ஏற்படும். ஸோ அப்பாவே நிறைய பேர் ரோல் மாடலாக எடுத்து வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், பொருளாதார வளர்ச்சிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், இந்த காலகட்டத்தில் நிறைய இந்த பால் உணவுகள் இல்லையா, பால் சோறு சாப்பிட்லாம். அதாவது முன்னாடியெல்லாம் பால் சோறு சாப்பிட்டாங்க, கடன் தீர்ந்துச்சு. இப்போ பால் சோறு என்பது யாரும் சாப்பிட்றதில்ல. அதனால் எல்லோரும் பார்த்திங்கன்னா பேங்க்கில் கடன் வாங்குறதே இன்றைக்கி பெருமையாக பேசிக்கக்கூடிய சூழல் வந்துச்சு. ஏன்னு வச்சிங்களேன், இது நான் சொல்லலை, என்னென்னாக்கா பெருமாளுக்கு அவருடைய கடன் அடைக்கிறதுக்கு அவர் பால் சோறு தான் கொடுக்குறாங்க. ஸோ திருப்பதிலேயே இந்த நிகழ்வு தான் நடந்துருக்கு. யாரெல்லாம் கடன் அதிகமாக இருக்குதோ நீங்கள் பால் சோறு, குறிப்பாக பசும்பால் என்பது தான் இங்கே முக்கியம். நீங்கள் பேக்கெட் பாலை பற்றி நம்ம பேசவே இல்லை. பசும்பாலில் நீங்கள் ஒரு பால் சோறு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு கடன் என்பது குறைய, உங்கள் ஜீரணம் என்பது சிறப்பாக இருக்கும். அதுவும் பௌர்ணமி வழிபாடு செஞ்சு நீங்கள் அந்த பால் சோறை பௌர்ணமி அன்னைக்கு பால் சோறை வந்து குடும்பத்துடன் உட்கார்ந்து அந்த நிகழ்வை அப்படியே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக உங்கள் பௌர்ணமியை இது பண்ணி பாருங்கள். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த பிசிஓடி பிரச்சனைலாம் இல்லாமே போயிடும். ஸோ ஏனென்றால் நிலவுக்கும் கர்ப்பப்பைக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது, இது மருத்துவத்தில் இருக்குது. ஸோ அதனால் மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் பால் சோறு சாப்பிடுவது மிகுந்த ஏற்றத்தை கொடுக்கும், பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும் சொல்ல முடியும். அதே போல் என்னென்னாக்கா எப்போதும் இந்த டாக்குமெண்ட்டை வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இஷ்யூஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து எப்போதும் ஒரு நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த நெருக்கடிகளை கொடுப்பதற்காக என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இந்த செங்கல் வழிபாடு அப்படின்னு சொல்ல முடியும். செங்கலை வழிபட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து, ஏன்னா இதை தான் நம்மளோட முன்னோர்கள் வந்து செங்கல் வழிபாடு நம்ம, ஏன்னா குலதெய்வ விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்த முனீஸ்வரர் அந்த மாதிரி வழிபாடு செய்யும் போதில் 3 செங்கலை வச்சு தான் வழிபாடு செஞ்சாங்க. ஸோ இதை வந்து செங்கல் வழிபாடை நீங்கள் வந்து செய்யலாம். செங்கலை வந்து 3 வச்சு நல்லா மஞ்சளை தேய்ச்சி வச்சுட்டு அதையே உங்களுடைய ஒரு வேப்ப மரத்தை அடியில் வச்சு வழிபாடு செய்யும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் தரும். மேலும் என்னென்னாக்கா உங்களுக்கு பழனி முருகனை நீங்கள் வழிபாடு செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் லாபங்கள் வந்து மிகுந்த அதிகரிக்கும். நீங்கள் 10 ரூபா சம்பாதிச்சிங்கன்னா அது 20 ரூபாவாக மாறும். ஸோ அதனால் பழனிமலை முருகன் வழிபாடை செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் லாபம் என்பது அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரங்க எப்போதும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து உங்களை சுற்றத்தில் இருக்கிறன்னு சொல்லுங்கள், உங்களை யாராவது அண்ணான்னு மட்டும் கூப்பிட அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களை யார் ஒருத்தங்க அண்ணான்னு கூப்பிட்டாவோ நீங்கள் அவன் மூலயமா போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்கன்றது உறுதி. ஸோ மிதுன ராசிக்காரர்கள் நீங்களே யாரையும் அண்ணான்னு கூப்பிடாதீங்க, உங்களையும் யாரும் அண்ணான்னு கூப்பிடுவான்னு சொல்லிவிடுங்க. ஸோ இதை நீங்கள் தவிர்த்திங்கனாவே உங்களுடைய விஷயங்கள் இருந்து, ஏன்னா நீங்கள் அண்ணான்னு கூப்பிட்டாவே அவங்களோட ஒரு பிரச்சனை என்பது ஏற்படும். நீங்கள் வேணால் உங்களோட அனுபவத்தில் நீங்கள் என்ன கூப்பிட்டு பாருங்கள், அதன் மூலமாக பிரச்சனை ஏற்பட்டிருக்க நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய உங்களுடைய சுய வாழ்க்கையை பரிசோதனை பண்ணி பாருங்கள், புரியும். ஸோ அண்ணா என்பதை கூப்பிடுவதையும் நீங்கள் கூப்பிட்றதையும் சொல்லி மற்றவங்க கூப்பிட்றதையும் தவிர்த்து கொள்வது மிதுன ராசிகளுக்கு எப்போதும் நல்லது. ஸோ
புதிய ஒரு இஷ்ட தெய்வம் என்பது இந்த காலகட்டத்தில் புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு என்பது மிதுன ராசிக்காரருக்கு ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. இந்த காலத்தில் புதிய ஒரு இஷ்ட தெய்வ வழிபாடில் புதிய ஒரு ஆன்மீக யாத்திரை, புதுசாக ஒரு ஆன்மீக கோயில் போகிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே மிதுன ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். இது போன்ற மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கடகராசி. கடகராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது ராசி. அதாவது இந்த ராசி பார்த்தீங்கன்னா, இந்த ராசியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா அம்மா மீது அவ்வளோ ஒரு பற்று இருக்கும். எப்போதும் அந்த வீடு தனக்குன்னு ஒரு சொத்து வாங்கணும், ஒரு வீடு சுகமாக இருக்கணும், ஒரு தன்னுடைய லக்ஸரி லைஃப்பாக வாழணும் என்பதில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு ஒரு நாட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். தனக்குன்னு ஒரு வண்டி வேணும், தனக்குன்னு ஒரு வீடு இருக்கணும், அதுவும் நல்ல ஒரு லக்ஸரி கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும். அப்படி என்பது இவங்களுக்கு இதுக்கு தன்னை சுற்றி அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லக்ஸரியஸ் திங்ஸோட நல்ல காசு, சொத்து, சுகம் இப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு இதுக்காக தான் பெரும்பாலும் இவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க. கடகராசிக்காரங்க, நீங்கள் கடகராசியாக இருந்ததுன்னா ஒன்று நீங்களே செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரு எண்ணம் விஷயங்கள் உங்களுக்கு. அதே போல் என்னென்னா, கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா என்றைக்கு அந்த அம்மாவை விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அம்மா அவங்களுக்கு ஒரு ரொம்ப உயிர் மாதிரி. ஸோ கடகராசிக்காரர்கள் அம்மாவை எப்போதும் அம்மா பின்னாடியே போயிட்டுருப்பாங்க. ஸோ இப்படி இல்லை கடகராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்த போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்துலேருந்து விரயஸ்தானத்துக்கு வராரு. இப்போ ஸோ இதுக்கு ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு வராரு. ஸோ உங்களுடைய விரயஸ்தானம். ஸோ அப்போ விரயஸ்தானத்தில் வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு விரயத்தை தான் ஏற்படுத்துவாரா, எந்த இடத்துல விரயங்கள் ஏற்படும், என்ன மாதிரியான விரயங்கள் ஏற்படும், அதை எப்படி நம்ம சமாளிக்கிறது. ஸோ இல்லை அந்த விரயத்தை நாமளே செஞ்சிட்டா விஷயம் சிம்பிள் இல்லையா. ஸோ அதனால் என்னென்னா இந்த காலகட்டத்தில் ஸோ கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், சுப முதலீடுகளை செய்யலாம் அப்படின்னு சொல்ல முடியும். விரயம் என்பது ஏற்படாது. ஸோ அப்போ தங்கத்தை வாங்குவது ஒரு பரிகாரமாக இருக்கும். 1 கிராம் தங்கத்தையாவது தயவுசெய்து வாங்கிடுங்க கடகராசிக்காரர்கள். நீங்கள் கடகராசிக்காரங்க பார்க்குறது தான் 1 கிராம் ஒரு குண்டுமணி தங்கத்தையாவது வாங்கிடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் அதிகமான நாட்டம் என்பது இருக்கும். குலதெய்வத்துக்காக பாத யாத்திரை நிறைய பேர் போவாங்க, இல்லை இஷ்ட தெய்வத்துக்காக பாத யாத்திரை போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே. அப்படி இல்லை என்றால் யாரோ ஒரு ஆன்மீக பாத யாத்திரை போகிறவங்களுக்கு அவங்களுக்கு தேவையான ஒரு இனிப்பு, ஒரு லட்டு, ஏன்னா குரு பகவான் லட்டு இல்லையா, லட்டை தானமாக கொடுங்க. ஸோ லட்டு தானம். அப்படி இல்லை என்றால் அவங்களுக்கு தேவையான ஆன்மீக பாத யாத்திரை செல்லக்கூடிய நபர்களுக்கு, இல்லை ஆன்மீகம் சார்ந்த அந்த புத்தகங்கள் இருக்கும் இல்லையா, சின்ன சின்ன கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரியான புத்தகங்களை தானமாக கொடுங்க. இது எல்லாமே உங்கள் வாழ்வில் இந்த குரு பயிற்சியை ஏற்றம் அளிக்கக்கூடியதாக இருக்கும். முடியாதவங்க லட்டு கொடுங்க, இல்லை ஒரு சாக்லேட்டாவது வாங்கி கொடுங்க. ஸோ இனிப்பை கொடுப்பதின் வழியாக அவங்களுடைய மன மகிழ்ச்சி, அவங்களுடைய வேண்டுதல் எந்த அளவுக்கு நிறைவேறதோ அதில் ஒரு பகுதி உங்களுக்கும் அந்த அவங்களுடைய, ஏன்னா ஆன்மீக பாத யாத்திரை போகிறவங்க நீங்கள் உதவுவதன் வழியாக அவங்களுடைய அந்த கோரிக்கை என்பது நிகழும் இல்லையா, அதுக்கு நீங்கள் ஒரு இனிப்பை வழங்குவதன் வழியாக உங்களுக்கும் அதில் ஒரு சின்ன குறிப்பிட்ட பர்சன்டேஜ் ஆஃப் நன்மைகள் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில். ஸோ அதனால் என்ன நம்ம சொல்கிறோன்னா, இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு வீடை கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. ஏன்னா கடந்த குரு பேஜில் வீடு கட்ட ஆரம்பிச்சிருப்பீங்க. அது பண பிரச்சனையால் தடைப்பட்டு நின்று இருக்கும். அந்த விஷயத்தை இப்போ நீங்கள் முழுமையாக்க போகிறீங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த விஷயம் என்பது முழுமையான வீட்டை பூர்த்தியாகி குடிபோவதற்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகிறது. ஸோ மேலும் என்னென்னாக்கா குழந்தைகளுக்காக சிறு சிறு விரயங்கள் என்பது இருக்குது. ஸோ அப்போ குழந்தைகளுக்காக நீங்கள் விரயம் என்பது எப்படி எடுத்துக்கலாம், சுப விரயமாக மாற்றி அவங்களுக்காக ஒரு ஏற்கனவே நம்ம ஒரு குண்டுமணியாக சொன்னோம், அது உங்களோட குழந்தைகளுக்காக வாங்கி கொடுங்க. ஸோ திருமணமே ஆகலைங்க, என்னங்க பண்ணுறதுன்னா அம்மாவுக்கு வாங்கி கொடுங்க. இதுக்கு மேலே நம்ம இல்லை அம்மா அப்பாவுக்கு வாங்கி கொடுங்க. ஸோ இந்த மாதிரியான உங்கள் உறவுகளுக்கு இல்லை உங்களுக்காவது வாங்கிக்கங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜை நீங்கள் கோல்டு வாங்குங்க. அப்படி இல்லை என்றால் ஆன்மீக திருப்பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த விரயங்களை செய்வதன் வழியாக உங்களுக்கு ஏற்பட போகின்ற விரயத்தின் தன்மையை குறைத்து கொள்ளலாம். இதை தான் நாம் இப்போ சொல்கிறோம். ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் காதல் திருமணம் என்பது கண்டிப்பாக உண்டு. காதல் திருமணத்திற்காக சில விரயங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குது. ஸோ மேலும் என்னென்னா இந்த காலகட்ட திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் ஏற்கனவே இப்போ சனி பயிற்சி, சனி பகவான் இப்போ 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துக்கு மாறினதுனால
உங்களுக்கு திருமணத்துக்கான அந்த நிகழ்வுக்கான விஷயங்கள் எல்லாமே ஆரம்பித்து இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பொருளாதாரம், இந்த வரதட்சணை அப்படின்ற குறிப்பிட்ட அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் வைத்து கொள்ளாதீங்க. ஏனென்றால் அந்த ஒரு விஷயத்தினால கூட உங்களோட திருமணம் தடைபடுவதற்கான சிறிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப நுட்பமானது. கடகராசியாக்காரன் இருந்தீங்கன்னா எனக்கு இத்தனை சவரம் போடுங்க, இத்தனை கொடுக்கறதா வாங்கிட்டு இருங்க. அவங்க என்ன கொடுத்தாலும் அப்படி இருந்தால் திருமணம் என்பது நடக்கும். திருமணத்தில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயம் சவரன் போடுறதுல ஒரு சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம், வரும்னு நம்ம சொல்லலாம், வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்காதுங்க. எதிர்பார்ப்பை குறைத்து கொள்வது தான் இதற்கு உகந்த பரிகாரம் நம்ம சொல்கிறோம். ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் ஆன்மீக பாத யாத்திரை செல்வது உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய இஷ்ட தெய்வத்திற்காக நீங்கள் ஆன்மீக பாத யாத்திரை சென்றீங்கன்னா, அதுவும் என்னென்னாக்கா உங்கள் இஷ்ட தெய்வம் பெரும்பாலும் இந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களாக இருந்தால் அதற்கு ஆன்மீக பாத யாத்திரை போகக்கூடிய அனைத்து கடகராசிக்காரர்களுக்கும் வீடு என்பது முழுமையடையும். இல்லை கட்டலைங்கன்னா புதிய வீடு வாங்குவீங்க. ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ உங்களுடைய லாபம் அதிகரித்து அதன் வழியாக உங்கள் கடன் என்பது தீர்க்கப்படும். குறிப்பாக அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஜீரண குறைபாடு, செரிமான பிரச்சனைகள்லாம் சிக்கி தவிச்சிட்டு இருக்கு கடகராசிக்காரருக்கு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அடிவயிறு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தால் அது சரியாகும். இல்லை கர்ப்பப்பையில் கொழுப்பு கட்டி இருக்குலாம் சொல்லியிருப்பாங்க. கடந்த குரு பயிற்சியில் கொழுப்பு கட்டி இருக்குலாம் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனை இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் அது நிவர்த்தியாகி சரியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதற்காக ஏற்கனவே இருந்துச்சுன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஸோ அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாகும் போது குழந்தை பேறு என்பது கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாக இருக்குது என்பது நம்ம சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா கடகராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா எப்போதும் என்னென்னாக்கா ஒரு 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 மூட் ஸ்விங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு வச்சுக்கிங்களேன், அவங்க மனம் என்பது எப்போதுன்னா எல்லாத்தையும் இந்த வேகமாக பர்ஃபெக்ஷனேட்டாக செயல்படணும் என்னக்கூடிய ஒரு மன அழுத்தம் இவங்களுக்கு எப்போதும் இருக்குது. இந்த ஒரு விஷயம், ஏன்னா பர்ஃபெக்ஷன் என்பது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லைங்க. வார்த்தையில் மட்டும்தாங்க பர்ஃபெக்ஷன் இருக்குது. இயற்கை மட்டும்தான் பர்ஃபெக்ஷன். இங்கே மனிதர்கள் யாருமே பர்ஃபெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால் உங்களுக்குன்னு ஒரு ரூலை போட்டு மன அழுத்தத்தில் நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. அவங்கள நம்ம சரி பண்ணியே இருக்கோம். உளவியல் ரீதியாக அவங்களுக்கு நாங்கள் சரி பண்ணியிருக்கோம். உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னாக்கா பர்ஃபெக்ஷன், இந்த ரூலு, இந்த ரெண்டுத்தையும் நீங்கள் விட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் உங்களால் வெற்றியே அனுபவிக்க முடியும். ஏனென்றால் இந்த ரெண்டு விஷயத்தினால தான் உங்களோட ஒர்க்கில் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை, மன அழுத்தத்தை கடகராசிக்காரர்கள் எப்போதும் வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுன்னு இருக்குல்லையே, அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ஹெவியாக பார்க்கறதுனால இந்த டேட்டு இந்த ஒர்க்கை இன்றைக்கி முடிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க யாரும் முடிக்க மாட்டாங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க லேட்டாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் வேணால் கடகராசியாக இருந்தீங்கன்னா இந்த டைமுக்குள்ளே இதை முடிக்கணும்னு நினச்சி பாருங்க. ஏன்னா அதை அவங்க லேட்டாக தான் பண்ணுவாங்க. நீங்கள் 9 மணிக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் சுற்றி இருக்கிறவங்க 9:30 தான் வருவாங்களே. ஸோ அப்போ என்ன ஆகிடும்னா இந்த டிப்ரெஷன் உங்கள் மனசுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படும். அதனால் என்னென்னாக்கா நிறைய பேர் அவங்களோட தொழிலில் சக்ஸஸ் ஆக முடியாமல் இருக்கிறாங்க. ஏன்னா மனதில் ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு என்பது அது உங்களோட தொழிலை பாதிக்கும். இது எல்லாருக்கும் பொருந்தும். குறிப்பாக கடகராசிக்காரங்க தான் இந்த டைம் மேனேஜ்மெண்ட், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதிப்புகள் இருக்கும். கடகராசிக்காரர் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு, இந்த டைமு கொஞ்சம் டிலே ஆகிறதுனால எமோஷன் ஆவதை குறைத்து கொள்வது சிறப்பு. இதை குறைச்சிக்கணும்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது உங்களுக்கு பரிகாரமாகவே நீங்கள் புரிந்து செயல்பட்டுக்குங்க. மேலும் என்னென்னாக்கா இந்த இஷ்ட தெய்வ வழிபாட்டுக்காக நீங்கள் போகும்போது பாத யாத்திரை செய்வோம் உங்கள் வீடு என்பது இருக்கும். இல்லை என்றால் ஒரு கடகராசிக்காரர் கழுத்தில் ஒரு மஞ்சள் துண்டாவது கட்டிக்குங்க. ஏன்னா இப்போ நிறைய கட்சிகள்லாம் இருக்குது, எல்லாம் மஞ்சள் துண்டெல்லாம் நிறைய கட்சி இருக்குது. ஸோ கடகராசிக்காரர்கள் மஞ்சள் வஸ்திரம் இல்லை மஞ்சள் துண்டு, இல்லை முடிஞ்சவங்க வசதி வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு தங்க செயினாவது போட்டிங்க என்றால் உங்களோட பாக்கியம் எதையும் எதிர்த்து ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே பெருகிடும். இது குரு பயிற்சிக்கான பரிகாரம் இல்லை, அது பொதுவான பரிகாரமே. மஞ்சள் துண்டை நீங்கள் கழுத்தில் போட்டிங்கனாவே உங்கள் வாழ்க்கை அடுத்த ஒரு நிலையை நோக்கி பயணம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியத்தை எல்லாமே இலகுவாக கிடைச்சிடும். உங்களோட சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறும்.
நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை அடையக்கூடிய விஷயங்களுக்கு, நீங்கள் எதிர்பார்த்த ஒரு லாபம் என்ற இலக்கு இருக்குள்ளே, அந்த இலக்கை அடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. முடிந்தவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கை மேன்மையாக்கும். மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.